கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மையினால் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நீங்க கவலையோடு கூட பிரச்சனையோடு கூட பார்க்கலாம், நான் ஏசப்பாவை தேடிட்டு இருக்கேனே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே, அதிசயம் நடக்கலையே, நான் ஏசப்பாவை தானே தேடுறேன், எனக்கு ஒரு சமாதானம் இல்லையே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க. ஆகாய் 2:19, ஆகாய் சாப்டர் 2 verse 19, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அப்பா சொல்றாங்க. சுத்தரம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, இவ்வளோ நாட்கள் எப்படி போனது என்று சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். சுத்தரம். நான் ஏசப்பாக்கு தானே ஊழியம் செய்கிறேன், எப்பொழுதும் வேதத்தை படித்து கொண்டு இருக்கிறேன். சூத்திரம். சில காரியங்கள் எனக்கு கெட்டதாவே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். சூத்திரம். அந்த வசனத்தை முழுவதமாக பார்க்கலாம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ. சூத்திரம். களஞ்சியத்தில் இருக்கிற கடைசி விதை கூட என்ன ஆயிடுச்சு, காலியாகி போயிடுச்சு. ஜாத்த செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. அவங்க என்னெல்லாம் எஃபர்ட் போடுறாங்களோ அந்த எஃபர்ட் எல்லாம் பலன் கொடுக்கவில்லை. இன்னைக்கு நீங்களும் அப்படிதான். சோதரம். சேர்த்து வைத்திருந்த கடைசி காசு வரைக்கும் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுவேன்னு தெரியல, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் என்ன பண்ணுவேன்னு தெரியல. சோத்திரம். அடுத்து குடும்பத்தை எப்படி ரன் பண்ண போறேன்னு தெரியல, என் எதிர்காலம் என்னமாய் முடியுமோன்னு தெரியல. அப்படி சொல்லி நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். அடுத்து வயல்வெளியில எல்லாம் விவசாயம் பண்ணிருக்கலாம். சோத்திரம். இல்ல ஏதோ பிசினஸ்ல நீங்க முதலீடு செய்திருக்கலாம். சோத்திரம். இங்க திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவு மரமும் கனி கொடுக்கவில்லை. நீங்க பண்ண அந்த எஃபர்ட். சோத்திரம். நீங்க வேலை ஸ்தலத்துல ஃபுல் எஃபர்ட் போட்டு வேலை செஞ்சிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ இன்கிரிமெண்டோ எதுவும் வராம இருந்திருக்கலாம். இப்படி அநேக காரியங்கள்ல இன்னைக்கு இந்த காலை நேரத்துல நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா தீர்க்க தரிசனமா உங்களோடு கூட பேசுறாங்க, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்றாங்க. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். அதே போல ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆபகுக் சாப்டர் 3 verse 17 and 18. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல் வெளியின் தானியத்தில் விளைவியாமற் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும். சோத்திரம். எல்லாமே ஒண்ணுமில்லாமல் அழிந்து போனாலும். சோத்திரம். இன்னைக்கு காலை நேரத்துல நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டேன், எனக்கு இன்னும் பலன் வரவில்லை. இங்க பாத்தீங்கன்னா அருமையா சொல்றாங்க, அத்தி மரம் துளிர் விடாம போயிடுச்சு, திராட்சையின் பலனை கொடுக்கவே இல்லை, ஒலிவ மரமும் பலன் கொடுக்கவே இல்லை. அடுத்த வசனம் பாருங்க, 18ஆம் வசனம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி இருக்கணுமா அப்பா சொல்றாங்க, மகிழ்ச்சியா இருக்கணும். பிலிப்பியர் 4:4 சொல்றாங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள். சோத்திரம். இவ்வளவு சிச்சுவேஷனை கொண்டு வர்றது யாரு, நமக்கு எதிராளியாகிய சாத்தான். அவனுக்கு என்னன்னா எப்படியாவது நம்மள அழுக வைக்கணும் அழ வைக்கணும்னு சொல்லி அவன் பார்க்கறான். ஆனா அப்பா நம்மளை சிரிக்க வைக்க வேண்டும் என்று இருக்கிறாங்க. நீங்க சாத்தானை வெட்கப்படுத்தும்படி இந்த சூழ்நிலையில என்ன பண்ணக்கூடாது, நீங்க அழவே கூடாது. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறு. இந்த சிச்சுவேஷன்ல அப்பாக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க, அப்பாக்குள்ள களி கூர்ந்து கொண்டிருங்க. ஒண்ணு இல்லைனாலும் என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லி அப்பாக்குள்ள களி கூர்ந்து இருங்க. சங்கீதம் 84:12, சாம்ஸ் 84 verse 12, சேனைகளின் கர்த்தாவே, லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவ்வளோ பேட் சிச்சுவேஷனா இருக்குது, இனிமேல் என்னால எழும்பவே முடியாது, என்னால நிமிரவே முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீங்க இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா
உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தரை என்ன பண்ணும், நம்பி இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கடைசியா ஒரு வசனம் பார்க்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 8th chapter verse 12. விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க அப்பா மேல நம்பிக்கையா வச்சு களி கூர்ந்து இருக்கிறதுனால நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அப்பா இப்ப சொல்றாங்க, உங்க விதைப்பு இனிமேல் எப்படி இருக்குமா, சமாதானம் உள்ளதா இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். இவ்வளவு நாள் கனி தரல, இனி கனி தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்பா நீங்க பார்த்து கொண்டிருக்க நீங்க சுதந்திரிக்க கட்டளையிடுவார். இந்த கர்த்தருடைய வார்த்தை யூடியூப்ல போகுது, ஸ்தோத்திரம். அடுத்து இன்ஸ்டாகிராம்லயும் போகுது, அடுத்து ஃபேஸ்புக்லயும் போகுது, ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையா 10,000க்கு மேல ஃபேஸ்புக்ல பாக்குறாங்க, ஸ்தோத்திரம். எவ்வளோ கோடி மக்கள் இருந்தாலும் இன்னைக்கு யாருக்கு இந்த வார்த்தை போகணுமோ, யாரு அப்பா ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ அவங்க தான் இதை என்ன பண்ணி கொண்டு இருக்காங்க, பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்து கொண்டு நீங்க எதேச்சியா பார்க்கல, அப்பா உங்களை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தடைகள் போராட்டத்தை நீக்கி நீங்க பண்ணதெல்லாம் நஷ்டமாக இருந்தது. இன்னைக்கு அப்பா சொல்ற, உங்க விதைப்பு சமாதானத்துள்ளதா இருக்கும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த காலை நேரத்துல அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க. இப்பொழுதும் நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் நீங்க உங்க பிள்ளைங்களோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. அவங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனைகள், ஆம் தகப்பனே, அவங்க எழும்ப கூடாதபடி இருந்த எல்லா போராட்டங்கள், எல்லா தடைகள் எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்துல பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடின எல்லா அசுத்த வல்லமைகள், கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல துரத்துகிறேனே. தேங்க்யூ ஜீசஸ். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்க எல்லா மந்திரமாய கிரியைகள், செய்வினைகள் எல்லாவற்றையும் கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்துல. தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்ன்ற வார்த்தையின்படி இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை நீர் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுதே நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை அப்பா நீங்க ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. குடும்பத்துல ஒரு சமாதானத்தை தரீங்க. ஆம் தகப்பனே, என் களஞ்சியத்தில் இருக்க கடைசி காசு கூட காலி ஆயிடுச்சு, நான் என்ன செய்வேன், என் எதிர்காலம் என்னவா ஆகுமோ என்று சொல்லி உடைய பிள்ளைகள் வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்க. இந்த காலை நேரத்துல சொல்லி, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். மல்கியா 3:10 அப்பா சொல்றாங்க, வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் உங்களுடைய பண தேவைகள் எல்லாவற்றையும் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நிரப்புவார். எஸ், உங்கள் வேலை காரியத்துல, எஸ் உங்க ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட் போன்ற காரியத்துல, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற காரியத்துல எல்லாவற்றையும் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இந்த காலை நேரத்துல அப்பா ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஆம், ஒரு நல்ல வேலை இல்லையே, பார்ட் டைமுக்கு நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, நீர் அவர்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இன்று நீர் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தை இன்று நீர் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக இன்று முதல் உங்களுடைய பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனைகளையும் இன்றோடு நீர் ஒழித்து போடுகிறதுக்காய், குடும்பத்தில் ஒரு சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம் இப்பொழுதே நீர் கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவாதி தேவன், இந்த காலை நேரத்தில் நீங்க தீர்க்க தரிசனமாய் உடைய பிள்ளைகளோடு கூட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, மரித்தோர்கள் எழும்புகிற அந்த வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறதற்காக, குருடர்கள் பார்க்கிற வல்லமை, ஆம்ர செவிடர்கள் கேட்கிற அந்த வல்லமை, திமிர்வாதக்காரர்கள் எழும்புகிற ஆம்ரஜ் அந்த வல்லமை இப்பொழுது இறங்குகிறதற்காக பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்ற வார்த்தை என்பது. ஆம் தகப்பனே, பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் நீங்க இப்பொழுதே செய்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகள் அப்பா எனக்கு அற்புதம் செய்தாங்கன்னு சொல்ல போறதுக்காய் ஸ்தோத்திரம். அதே போல பாவத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும்
நீங்க ரட்சித்த ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி அப்பான்னு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். God bless you all. Praise the Lord.